எங்க ஆரம்பிக்கிறோன்றது முக்கியம் இல்லைங்க. நம்ம பேக்ரவுண்டை விட நம்ம எங்க போய் முடிய போறோன்றது தான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு பல சோதனைகள் வந்தாலும் அதை சாதனைகளை எப்படி மாற்றுவது? அருமையானவர்களே, ஜோதி யாராஜின்ற அந்த மகளை குறித்து உங்களுக்கு தெரியுமா? 24 வயது நிரம்பிய அந்த மகள் இப்பொழுது பாரிஸ்ல நடக்க போகிற ஒலிம்பிக்ஸ்ல 100 மீட்டர் ஹர்டல்ஸை அவங்க கலந்து கொள்ள போறாங்க. ஷீ இஸ் த கரண்ட் நேஷனல் ரெக்கார்ட் ஹோல்டர். 20 இயர்ஸா இருந்த அந்த 100 மீட்டர் ஹர்டல்ஸினுடைய நேஷனல் ரெக்கார்டை பிரேக் பண்ணி ஏசியன் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்ல 2023 she won a silver medal. அருமையான மகள் இப்பொழுது இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கிற விதமாக அவர்கள் ஒலிம்பிக்ஸ்ல ஒரு மெடலை எடுப்பாங்கன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த மகளுடைய அப்பா ஒரு செக்யூரிட்டி கார்டு, அவங்க அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல்ல பார்ட் டைம் கிளீனர். ஆனா இந்த மகளுக்கு பாருங்களேன், அவங்க அப்பா அம்மாவுடைய பேக்ரவுண்ட் முக்கியம் இல்ல, தனக்கு முன்னாடி இருக்க இலக்கை அவள் முக்கியமாக பார்த்தான். ஆகவேதான் கோவிட்னால இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ்ல கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் அந்த மகள் ஹார்டா ட்ரெயின் பண்ணி இன்றைக்கு ஒலிம்பிக்ஸ் அளவுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த அருமையான மகளுக்கு நம்முடைய வாழ்த்துதலை சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம எவ்வளவு எளிமையான சூழ்நிலையில இருந்து வந்தோன்றது முக்கியம் இல்லைங்க, நம்ம எங்க போறோன்றதுதான் முக்கியம். உங்களுடைய லக்கை நீங்கள் நிர்ணயிங்கள். ஏனென்றால் வேதம் இப்படியாக சொல்கிறது, தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறார். நீதிமொழிகள் 31:17. She adorns herself with strength. உங்களுடைய ஸ்ட்ரென்த் எங்க இருக்குதுன்னா கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற அந்த கிருபையில் இருக்குது. கடவுளுடைய அருளால இன்னைக்கு நீங்க நினைக்கிறது எல்லாம் சாதிக்கலாம். உங்களுக்கும் உங்க பேக்ரவுண்ட மறந்துருங்க, உங்க முன்னாடி இருக்கிற கோலை நோக்கி வேகமா ஓடுங்க, ஜெயிப்பீங்க. ஜோதிக்கு பேக்ல ஒரு ப்ராப்ளம் இனி ஓட முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அதை தாண்டி இன்றைக்கு ஒலிம்பிக்ஸ் மெடல் உடைய ஹோப்ஃபுல்லா மாறி இருக்கிறாங்க. You also, my dear friend, can break the challenges and be a record breaker. God bless you. Have a wonderful day. You are a champion. Don't look back. Look up.